ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூஜி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸசைஸ் 2.2ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என் 4, இது வந்து 4 பவர் என், ஓகேவா? 4n கிடையாது, 4 பவர் என் கேன் எண்டு வித் த டிஜிட் 6 அப்படிங்கிறது, ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த என் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. நேச்சுரல் நம்பரில் வரக்கூடிய எந்த ஒரு வேல்யூனாலும் இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் கேபிட்டல் என் கொடுக்கணும். அதில் என்ன இருக்கும், நம்பர்ஸ் வந்து 1 2 3 4 5 அப் டு எக்ஸட்ரா இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடியது. இதில் இருந்து எந்த நம்பர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுனா 4ஓட எண்டு வந்து எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. டிஜிட் வந்து 6ஆக இருக்கும். அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 பவர் 1 அப்படிங்கிறத நம்ம போட்டால் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். 4 பவர் 2 அப்படிங்கிறத போட்டால் 16. 4 பவர் 3 அப்படிங்கிறத போட்டால் 264, ஓகேவா? 4 பவர் 4 அப்படிங்கிறத நம்ம போடும்போது இது வந்து 64. 4 பவர் 4 அப்படிங்கிறத போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 256. 4 பவர் 5 அப்படிங்கிறத போடும்போது 1024. இப்படி நம்மளுக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? 4 பவர் 6 வரைக்கும் வேணால் போட்டுருந்தேன் புரியுறதுக்காக தான், ஓகேவா? 4096. இப்போது அவங்க இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என், என்னோட எந்த நம்பரில் 4க்கு என்ன அப்ளை பண்ணும்போது, என்னோட வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது கேன் எண்டு வித் த டிஜிட் 6. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 6 கிடைக்குது. எண்டு வித் டிஜிட்னா நம்மளோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடம் 6 கிடைக்குது, இங்கே 6 கிடைக்குது, ஓகேவா? இங்கே 6 கிடைக்குது. அப்போ என்னோட வேல்யூ அப்படிங்கிறது இங்கே நம்ம பவரில் அப்ளை பண்ணிக்கிறது. அப்போ 2 4 6. அப்போ ஈவன் நம்பர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது. இது நம்ம அப்படியே கூட சொல்லிடலாம், பிரச்சனை கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், 2 மெத்தடில் இப்போ இது சொல்லி 4 பவர் n கேன் என்ஸ் வித் த டிஜிட் 6 அப்படிங்கிறது ஒன்லி எப்போ மட்டும் தான் கிடைக்கும், n இஸ் அன் ஈவன் நம்பர் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா சொல்லிடலாம். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போட போகிறோம், ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 4 பவர் n அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 அப்படிங்கிறத இப்படி எழுதிக்கலாமா, 2 × 2 பவர் n. இப்போது 2 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர், இது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதுலேயும் ப்ரைம் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ப்ரைமில் வரக்கூடிய ஒரு ஈவன் நம்பர். அப்போது 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 4 பவர் n. இப்போ பாருங்கள், இந்த 2 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கும்போது 4 பவர் n கண்டிப்பாக எதில் தான் முடியும் அப்படின்னா ஈவன் நம்பரில் தான் முடியும். இப்போ பாருங்கள், 4 அப்படிங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 16 அப்படிங்கிறது ஈவன் நம்பர், 64 ஈவன், எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஏன்னா இதோட ஃபேக்டர் நம்மளுக்கு ஈவனில் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம பவர் எத்தனை கொடுத்தாலும் அதுவும் எதில் தான் வரும், ஈவனில் தான் வரும் அப்படிங்கிறது, ஓகேவா? அதுக்கு தான் இதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம்னா 4 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன்னு சொல்லிடலாமா? ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4 பவர் n கேன் எண்டு வித் த டிஜிட் 6. எப்போ நம்மளுக்கு 6ல் போய் முடியும் அப்படிங்கிறது. 4 பவர் n கேன் எண்டு வித் த டிஜிட் 6 ஒன்லி when n is an ஈவன் நம்பராக இருக்கும்போது மட்டும்தான் முடியும், ஓகேவா? ஒன்லி when n is an ஈவன் நம்பர், ஓகேவா? புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல 2 4 6 எல்லாமே ஈவன் நம்பர் தானே. இந்த 4 n ஈக்குவல் டு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா 2 4 6 அப் டு எக்ஸட்ரா இந்த மாதிரி நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும்போது தான் இந்த 4 பவர் என்னோட டிஜிட் எப்போ நம்மளுக்கு 6ல் முடியுமா, ஈவன் நம்பராக இருக்கும்போது 6ல் முடியும், ஓகேவா? Okay, second question, if m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m ends in 5? The same question but number வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த எம்மும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ்லேயே நம்ம என்ன பார்த்தோம், நேச்சுரல் நம்பர்னால் என்ன செட்டு, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பாருங்கள், 2 பவர் n. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 2க்கு போட்டுக்கிறேன். 2 பவர் 1 என்ன வரும், 2 தான் வரப்போகுது. 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16. இது எந்த நம்பர் போட்டாலும் 2க்கு என்ன நம்பர் தான் கிடைக்கிது, நம்மளுக்கு ஈவன் நம்பர் தான் கிடைக்கிது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 5க்கு போடுறேன். 5 பவர் 1 5 தான். 5 பவர் 2 என்ன வரப்போகுது நம்மளுக்கு 25. 5 பவர் 3 நம்மளுக்கு என்ன வரும் 125. 5 பவர் 4 அப்படிங்கிறது 625 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? இப்போ இப்படி நம்மளுக்கு கண்டினியூஸ் ஆகும்போது இப்போ அவங்க நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், என்ஸ் இன் 5ல் முடியுமா, இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் என்ஸ் இன் 5ல் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2வையும் 5வையும் எடுத்துப்போம், ஓகேவா? இப்போது
2 into 5 நம்மளுக்கு என்ன தான் முடியும் 10 தான் முடியும். ஓகே 2 பவர் 2ஓட வேல்யூவையும் 5 பவர் 2ஓட வேல்யூவையும் எடுத்துக்குவோம். ஏன்னா என்ன எம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 4 into 25 அப்படின்னா அதோட வேல்யூ. ஸோ 4 into 25 அப்படிங்கிறது எது தான் முடியுது 100 தான் முடியுது. அப்போ இந்த மாதிரி எந்த நம்பர்ஸை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணினாலும் என்ஸ் எதில் முடியலை 5ல் முடியலை, எதில் தான் முடியுது 0ல் தான் முடியுது. அப்போது இது வந்து நம்மளுக்கு வராது. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நம்மளுக்கு புரிஞ்சதை நம்ம கான்செப்டை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிக்கிறேன், இந்த 2 பவர் எண்ணில் 2 பவர் n எடுத்துக்கிறேன். 2 பவர் n அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, ஈவன் நம்பர். எண்ணுக்கு எந்த நம்பர் போட்டாலும். ஸோ 2 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன் ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் n. ஓகே, ஃபார் எனி வேல்யூஸ் ஆஃப் n. என்னோட எந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணும்போதும் 2 பவர் n என்ன வேல்யூஸ் தான் கிடைக்குமா, ஈவன் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அடுத்து 5 பவர் எடுத்துக்கிடுவோம். 5 பவர் m இஸ் ஆல்வேஸ் ஆட். இப்போ பாருங்கள், இந்த 5 பவர் mனா 5ல் 1 2 எது போட்டாலும் இந்த 5 5ல் தான் முடியும். அப்போ இது எப்போவுமே ஒரு ஆட் நம்பர். அதோடு இல்லாமல் அண்ட் என்ஸ் இன், ஓகேவா, அண்ட் என்ஸ் இன் 5, ஓகேவா, 5ல் தான் முடியுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m எதில் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க, என்ஸ் இன் 5ல் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இருக்காதுங்கிறதான் சொல்ல போகிறோம். ஸோ 2 பவர் n இன்ட்டு 5 பவர் m கேனாட், ஏன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சு, கேனாட் என்ஸ் இன் 5 ஒன்லி ends with 0ஓட தான் முடியும். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த HCF ஆஃப் 252525 அண்ட் 363636. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே HCF மெத்தட் நம்ம 2.1லேயே போட்டிருக்கோம். ஸோ நம்ம அதே மெத்தடில் தான் இப்போ நான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன், யூஸிங் டிவிஷன் அல்காரிதம் எடுத்துக்கிறேன். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் தான். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னது, நம்மளுக்கு வந்து a ஈக்குவல் டு bq ப்ளஸ் r வேர் 0 லெஸ் than or ஈக்குவல் டு r இஸ் லெஸ் தென் மாட்லஸ் b அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போது இந்த ரெண்டு நம்பரில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதை தானே நம்ம சூஸ் பண்ணிக்கிடணும். ஸோ அப்போ 363636 அப்படிங்கிறது நம்மளோட ஹையஸ்ட் நம்பர். அப்போ இன்னொரு நம்பர் நம்மளுக்கு என்னது, b வேல்யூங்கிறது 252525, ஓகேவா, இன்ட்டு q வேல்யூவும் r வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், அதை வந்து நம்மளோட டிவிஷனில் நம்ம போடணும். ஓகேவா, இங்கே நான் எழுதுகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு 363636 252525. இப்போ நார்மலாகவே பாருங்கள், 36ல் 25 எத்தனை டைம்ஸ் தான் இருக்கும், 1 டைம். அப்போ மொத்தமாக சேர்த்தே இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு 1, ஓகேவா, அடுத்து இப்போ இதுக்கு ஒரு 1, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 1, ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 252525. ஃபஸ்ட்டு இது மட்டும் நான் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு போட்டு தரேன். 111. ஸோ 1 5s are 5, 1 2s are 2, 1 5s are 5, 1 2s are 2, 1 5s are 5. இதே தான் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வரப்போகுது. இப்போ நம்ம இப்படி கால்குலேட் பண்ணுறதை விட இதை விட இது ஈஸியாக இருக்கும். இப்போது 3ல் 2 1 டைம் இருக்கும். ஸோ 1 5 உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக 5ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 6 கண்டிப்பாக 1 டைம் தான் இருக்கும். ஸோ 2 5. அடுத்து 3ல் 2 1 டைம் தான் இருக்கும். அடுத்து 5ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம் இருக்கும். ஓகேவா, அடுத்து 2ங்கிறது எத்தனை டைம் தான் இருக்க போகுது, 1 டைம் தான் இருக்க போகுது. ஸோ அடுத்து 6ல் 1 டைம் 5 இருக்கும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு 6 1s அப்படி கரெக்டாக இந்த டிஜிட்ஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் நம்பர்ஸ் கம்மியாகும். அப்புறம் நம்ம செக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 6ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 1, 3ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 1 1, எல்லாமே 1 தான் அகைனும் கிடைக்க போகுது. ஓகேவா, ஸோ அப்போது இது நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ் இருக்குது, இந்த 36ல் இது வந்து 1 டைம் இருக்குது. ரிமைனிங் நம்மளுக்கு என்னது 6 1 கிடைக்குது. ஓகேவா, ஓகே. அப்போ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இதை எடுத்துகிட்டு இதில் செக் பண்ணணும். அப்போ 252525 இஸ் ஈக்குவல் டு 1 1 1 1. ஓகேவா, இன்ட்டு இது எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். 252525 3 2 5 இருக்கா. ஓகே,
அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்னா 6 1 ஓகேவா. இப்போ நீங்கள் போன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதில் இந்த 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்குமா? 1 வந்து 2ல் 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ 2 போட்டுக்கலாமா? அப்போ 1 2s are 2. அதே மாதிரி 1 2s are 2 ஓகேவா. இங்கே நான் போடுறேன், ஏன்னா 2 தானே நம்மளுக்கு வரும். அப்போ 2, அதே மாதிரி 2 அடுத்து, ஏன்னா 6 2 நம்ம போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணால் அதான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. சாரி, இதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ 5ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 3, 2ல் 2 சப்ராக்ட் பண்ணால் 0 3 0 3 0 ஓகேவா. அப்போ நம்மளுக்கு இது எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது, ப்ளஸ் 3 0 3 0 3 ஓகேவா. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கிடணும், 1 1 1 1 ஓகேவா. 6 டைம்ஸ். அதில் 3 0 3 0 3 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், 3 டைம்ஸ் இருக்கும். ரிமைனிங் எது வரும்னா 2 0 2 0 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ அகைன் இது எடுக்கணும், 3 0 3 0 3 is equal to 2 0 2 0 2. கண்டிப்பாக நம்மளுக்கு இதை பார்த்த உடனே தெரியும் 1 டைம் இருக்கும் அப்படிங்கிறது. ரிமைனிங் 1 0 1 0 1. ஸோ இப்போ 2 0 2 0 2ல் இந்த 1 0 1 0 1 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கும் பார்த்த உடனே தெரியும்? 0 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் இருக்கும் ப்ளஸ் 0 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்மளுக்கு HCF அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 0 வந்துருச்சுன்னா அந்த டைம் தான் நம்ம HCFன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ HCF இஸ் ஈக்குவல் 10101 அப்படிங்கிறது ஓகேவா. ஓகே, இப்போ இந்த நம்பர் பெருசுங்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்போ இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் இத்தனை டைம்ஸ் 1 போட்டிருப்பேன். இது 1 டைம் போட்டால் போதும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ இந்த 1 2s are 2 1 5s are 5 தான். இப்போ நான் என்னென்னா இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன். அப்போ இதில் 1 டைம்ஸ் இது இருக்கும், ரிமைண்டர் இது ஓகேவா. இது உங்களுக்கு புரியறதுக்காக போட்டிருக்கிறது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு சம் என்னென்னு பாருங்கள். இஃப் 13824 13824 இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஃபேக்டர் பண்ணணுமா, தென் ஃபைண்ட். அப்படி பண்ணும்போது ஏ அண்ட் பியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் மெத்தடில், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஈஸியாக போட்டுடலாம். அதாவது இப்போ 13824 அப்படிங்கிறது இங்கேயே நம்மளுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸாலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகேவா. 2ஆல் பண்ணுறேன். 13ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ். ரிமைனிங் 1 ஓகேவா. அப்போ 9 2s are 18, 1 2s are 2 2 2s are 4. இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? 2லே எடுத்துக்கலாம். 3 2s are 6, 4 2s are 8, ரிமைனிங் 1, 5 2s are 10, ரிமைனிங் 1, 6 2s are 12. ஸோ இப்போ அகைன் நான் 2லே எடுத்துக்கிறேன். ஏன்னா 3யும் போடணும் தான், நம்ம 2வை முடிச்சுட்டு 3க்கு போகலாம். 1 2s are 2, ரிமைனிங் 1, 7 2s are 14 ஓகே, 2 2s are 4, 8 2s are 6 sorry 16, 2 8 2s are 16 ஓகேவா. ரிமைனிங் 1, 6 2s are 12, 4 2s are 8 ஓகேவா. 2 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 2 2 2s are 4, 1 2s are 2, ரிமைனிங் 1, 6 2s are 12 ஓகேவா. இப்போ பாருங்கள், இதுக்கு 2 போடுறேன். 1 2s are 2, 1ல் 2 டிவைட் ஆகாது. ஸோ 0, 8 2s are 6 ஓகேவா. ஸோ 2 5 2s are 10, 4 2s are 8, 2 போடுறோம். 2 2s are 4, ரிமைனிங் 1, 7 2s are. இப்போ 3 போடுவோம். 9 அகைன் நம்மளுக்கு என்ன வரப்போகுது? 3 3. இப்போ இதில் 2 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதே மாதிரி 3 அப்படிங்கிறதும் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். 13824 அப்படிங்கிறத 2 × 3 இதை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் இது எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 ஓகேவா. ஸோ 2 வந்து 9 டைம்ஸ் இருக்குது. 3 வந்து நம்மளுக்கு பார்த்த உடனேவே தெரிஞ்சிருச்சு 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 13824 ஈக்குவல் டு 2 பவர் a இன்ட்டு 3 பவர் b அப்படிங்கிறது. அப்போ இங்கே a இருக்கிற இடத்துல இங்கே 9, b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? நம்மளுக்கு 3. ஸோ இப்போ a இஸ் ஈக்குவல் டு 9, b இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதான், ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு என்னென்னா இஃப் p1 x பவர் 1 x1 அதாவது p2 பவர் x2 p3 பவர் x4 p4 x பவர் 4. இப்போ 113400 வேர் p1 p2 3 இது எல்லாமே ஒரு ப்ரைம்ஸ் தான். இன்னும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிடணுமா. x1 x2 x3 x4 எல்லாமே என்னென்னா ஒரு இன்டீஜர்ஸ். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் p1 p2 p3 p4 இதெல்லாமே கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு எது கொடுத்துருந்தாலும் சரி, கொடுத்துருக்கிற நம்பரை போன சம் மாதிரியே நம்ம ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு என்னென்னா அந்த கீழே இருக்கிற நம்பரும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஓகேவா. அங்கே கீழே இருக்கிற நம்பர் 2 அப்படிங்கிறது
இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா நார்மலாக எப்போவும் போல் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 2ஆல் போடுறோம். 5 2s are 10 ரிமைனிங் 1, 6 2s are 12 ரிமைனிங் 1, 7 2s are 14 00 அப்படி அதை டிவைட் பண்ண முடியாதுன்னா அப்படி நம்ம இறக்கிக்கிடணும். அடுத்து 2 2s are 4 ரிமைனிங் 1, 8 2s are 16, 3 2s are 6 ரிமைனிங் 1, 5 2s are 10 0. ஓகேவா? அகைன் 2 1 2s are 2, 4 2s are 8, 1 2s are 2, remaining 1, 7 2s are 14, remaining 1, 5 2s are 10. ஓகே, அடுத்து நம்ம எது பண்ணணும், அதாவது 5ஆல் போடுறோம். 2 5s are 10, remaining 4. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதாவது 2 5s are 10, remaining 4 அப்படின்னா நம்மளுக்கு என்ன 8 4s are 40, remaining 1, 3 5s are 15, ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது 2 25, 5 5s are 25. அகைன் 5ஆல் போடுறேன். 5 5s are 25, ரிமைனிங் 3 33. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6 5s are 30, ரிமைனிங் 3 35, 7 5s are 35. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3ஆல் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 7ல் முடிஞ்சிருக்கிறதுனால 1 3s are 3, ரிமைனிங் 2 26, 8 3s are 24, remaining 2, 9 3s are 27. ஓகே, அகைன் ஏன்னா இங்கே 9 முடியறதுனால நம்ம 3ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 3s are 18, 3 3s are 9. ஓகே, அகைன் 3, 2 3s are 6, 1 3s are 3, அகைன் 3, 7 3s are 21, 7 1. இப்போ நம்மளுக்கு வந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், அதாவது சின்னதுலேருந்து பெருசு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எப்படின்னு பாருங்கள். இப்போது 2 5 நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ் எல்லாமே 2 5 3 7. இது எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். 2 அப்படிங்கிறது 1 2 3 டைம்ஸ் இருக்குது. 5 அப்படிங்கிறது 2 டைம்ஸ், 3ங்கிறது 1 2 3 4 டைம்ஸ் வருது. 7ங்கிறது 1 டைம் வருது. நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, P1 x பவர் 1, P2 x பவர் 2 இன்ட்டு P3 x பவர் 3 இன்ட்டு P4 x பவர் 4. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். P1 இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. P2 இருக்கிற இடத்துல 5, P3 இருக்கிற இடத்துல 3, P4 இருக்கிற இடத்துல 7. ஓகேவா? இதை நம்ம மாற்றி எழுதணும்னு எழுதிக்கலாம். x1 அப்படிங்கிறது 3, x2 அப்படிங்கிறது 2, x3 அப்படிங்கிறது 4, x4 அப்படிங்கிறது 1. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.